ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷேக்ஸ்பியர் அவருடைய காலத்தில் அவருடைய ட்ராமாவில் யூஸ் பண்ண ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ், இன் அ பிக்கிள். இன் அ பிக்கிள் அப்படின்னா என்ன மீனிங்? கிட்டத்தட்ட 16th செஞ்சுரியில் ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ண இந்த ஃப்ரேஸ்லாம் இந்த காலத்தோட நம்ம தொடர்பு படுத்தி அதை நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ராம் இஸ் இன் அ பிக்கிள் அப்படின்னா என்ன மீனிங்? Ram has drunk too much alcohol and he is in a difficult situation அப்படின்னு அர்த்தம். அதாவது ராம் அதிக அளவு குடிச்சிட்டு இருக்கிறதுனால அவன் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ராம் இஸ் இன் அ பிக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த பொருளை குறிக்கிறதுக்கு தான் ஷேக்ஸ்பியர் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணாரு. இன் அ பிக்கிள் மீன்ஸ் தட் ராம் இஸ் வெரி ட்ரங்க். இந்த சென்டென்ஸ்ல இன் அ பிக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னாக்கா, ராம் நிறைய தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பட் he is also got himself into a mess. தண்ணி அடிச்சதுனால அவன் ரொம்ப ஒரு நிலையில இல்லை, அவன் சரியான நிலையில அவன் இல்லை. ராம் இஸ் இன் அ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அவன் ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கிறான். ஷேக்ஸ்பியர் அவருடைய டிராமால இன் அ பிக்கிள் அப்படின்ற அந்த ஃப்ரேஸை எதுக்காக யூஸ் பண்ணார் அப்படின்னாக்கா, யாராவது ஒருத்தர் ரொம்ப தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க அதிக அளவு, அதனால அவங்க மோசமான சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்றது சொல்றதுக்காக அவர் யூஸ் பண்ணாரு. இந்த சூழ்நிலையில நம்ம அந்த இன் அ பிக்கிள் அப்படின்ற ஃப்ரேஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஐ எம் பிக்கிள்டு அப்படின்னு சொல்றோம். ஐ எம் பிக்கிள்டுன்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னாக்கா, நம்ம அதிக அளவு தண்ணி அடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஐ எம் பிக்கிள்டு அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஐ எம் பிக்கிள்டு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, அவங்க நிறைய தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆல்கஹால் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே ஐ எம் இன் அ பிக்கிள் அப்படின்னு சொல்றாங்கனாக்கா, நான் ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கிறேன், கடுமையான சூழ்நிலையில நான் மாட்டிட்டு இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஐ எம் இன் அ பிக்கிள் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம். இந்த இன் அ பிக்கிள் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ்க்கு பதில் நம்ம he is in a sticky situation அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இன் அ பிக்கிள் அப்படின்ற ஃப்ரேஸ்க்கு பதில் இப்ப நம்ம ஸ்டிக்கி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றோம். he is in a sticky situation அப்படின்னாலும் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஸ்டிக்கி சிச்சுவேஷன் அப்படின்னா அவன் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில இருக்கிறான், மோசமான சூழ்நிலையில இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏறக்குறைய 16ஆம் நூற்றாண்டுல ஷேக்ஸ்பியர் அவரோட நாடகத்துல யூஸ் பண்ண இந்த இன் அ பிக்கிள் அப்படின்றது இப்ப நம்ம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம் இல்லையா? இந்த 21ஆம் நூற்றாண்டுல பொருத்தமா இருக்குது பாருங்க. ஐ எம் பிக்கிள்டு அப்படின்னாக்கா நான் ரொம்ப அதிக அளவு தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் இன் அ பிக்கிள் அப்படின்னா நான் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில இருக்கிறேன், மோசமான சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஷேக்ஸ்பியர் பயன்படுத்திய இன் அ பிக்கிள் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம மாத்தி யூஸ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.